மனதுடன் வாழச் செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரின் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் கூட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியர் ஆகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குள்ளே மாலை ஆராய்ந்து நாம் தயாராகவும் இப்போது குறுக்கில் தயாராக பாடல் முடிந்த பிறகு நாம் மாலை ஆராதனை பங்கெடுத்து நம்மையே தகுதிப்படுத்த வேண்டும். இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும்.
அவரது புனித வாழ்க்கையினார் ஆயிரம் பேர்கள் ஆங்காங்கே நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்களை பாடுவதால் அவரது வேண்டுதலால் உறவிகள் பெற்று மகிழ்வோமே. விண்ணக அரியணை மேலமர்ந்து பொழியில் வீழ்ந்திருந்து உலகெல்லாம் பாட்டுகளும் ஒவ்வொரு இறைவன் வாழியவே. ஆமென். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. நம் கடவுள் அமைதியும் பொறுமையுமானவர். அவரே நமக்கு நிலையான சொந்தமும் நீங்காத பந்தமுமாய் இருக்கிறார். நம் மனம் சோர்வடையும் போது நமக்கு தஞ்சமும் அவரே. இவ்வாறு நமக்கு உறுதுணையாய் இருக்கும் கடவுளை புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலைந்தென்றமே. போற்றுமே என் தேவனை, பறைசாற்றுமே என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுமே என் தேவனை, பறைசாற்றுமே என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரை தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி
இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றரோ, ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அல்லேலூயா. கடவுள் நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தையை அன்பு செய்வது போல் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். துன்ப வேளையில் அவரை நோக்கி கூக்குரலிடும் போது அவர் நமக்கு செவி சாய்ப்பார். நம்மை அன்பு செய்யும் கடவுளை புகழ்ந்து பாடல் குழுவோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். கடலில் பிறந்தாலே போதும் யுகம் பல
நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றோருமாய் இருக்குமாறும் அன்பின் வாழவும் தம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. கடவுள் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். எனவே நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எந்த துன்பம் வந்தாலும் அவர் நமக்கு துணையாய் இருப்பார். நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் கடவுளை புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். இசை
பரிசுத்தரும் மாசற்றோருமாய் இருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. இறைவனின் வார்த்தைக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 16 முதல் 22 முடிய. லூக்கா 4 16 முதல் 22 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவரே, ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, வேளாங்குளத்தின் இணை பாதுகாவலர், கோடி அற்புதர், நன்னாக்கு அழியாத புனித அந்தோனியாரின் திருவிழாவினை இந்த வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களது பங்கு தந்தை எனது சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய மறையுரை ஒரு சிறிய பரிசுடன் துவங்கி அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாறு, பின் என்னை கவர்ந்த 3 படிப்பினைகளுடன் இன்றைய மறையுரை அமைய இருக்கின்றது. முதலாவது சிறிய பரிசு, அதாவது இந்த அற்புத கெபி அந்தோனியாரின் திருக்கெபியிலிருந்து உங்களுக்கு ஒரு பரிசினை இன்று ஆண்டின் முதல் மாதத்தில் தை மாதத்தின் 2வது நாளில் இருக்கின்றபடியால் உங்களுக்கு ஒரு பரிசினை கொடுக்க விரும்பினேன். எந்த பரிசு கொடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது, எந்த பரிசு அந்தோனியாரை இந்த அளவிற்கு உயர்த்தியதோ அதே பரிசையே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். அந்தோனியாரை இந்த அளவிற்கு உயர்த்திய பரிசு இதோ இந்த இறைவார்த்தை. ஆகவே இந்த இறைவார்த்தையிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த ஆண்டின் ஆசீர்வாத வாக்காகவும் அந்தோனியாரின் வாழ்த்துறை வாக்காகவும் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். திருப்பாடல் 20:2-4. திருப்பாடல் 20:2-4 வாசிக்க முடியுமா? தூயகத்திலிருந்து நான் உனக்கு உதவி செய்கின்றேன். திருப்பாடல் 20:2. தூயகத்திலிருந்து
அவர் உமக்கு உதவி அளிப்பார். தூயகத்திலிருந்து அவர் உனக்கு உதவி அருள்வாராக. நமக்கு உதவி தூயகத்திலிருந்து வரும். தூயகம் என்பது எது? விண்ணகம். அந்த விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். 4 உனது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருவார்காக. 4வது வார்த்தையில் அந்த ஆசீர்வாதம், அந்த உதவி தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட பரிசாக, தனிப்பட்ட ஆசீர்வாதமாக அவர் நீ உங்கள் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருவார். உனது மனம் விரும்புவதை அவர் உனக்கு தருவாராக. தூயகத்திலிருந்து சீயோனில் இருக்கின்ற ஆண்டவர் உனக்கு உதவி புரிவார். உனக்கு எந்த உதவியும் தேவைப்படலாம். இந்த ஆண்டு முழுவதும் உன்னை விண்ணகத்திலிருந்து உதவி புரிவார். எத்தகைய உதவி? உனது மனம் விரும்பும் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றுவார். உங்களது இயக்கங்கள், உங்களுடைய வேண்டல்கள், உங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்கள், உனக்கு எது தேவையோ, நீ எதை திட்டமிட்டிருக்காயோ அதை உனக்கு அருள்வார். இந்த இறைவாக்கு அந்தோனியாரை உயர்த்தியது. விண்ணகத்திலிருந்து அந்தோனியாருக்கு உதவி எப்பொழுதும் இருந்தது. அது அவரது வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்ப்போம். 2 குறிப்பேடு 20:8-9. 2 குறிப்பேடு 20:8-9. ஆபிரகாமின் குலத்தினர், ஆபிரகாமின் மக்கள் இவ்வாறு கூறுவார்கள். யோசுவாவின் ஒரு ஜெபம். 2 குறிப்பேடு 20:8-9. ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். உமது திருப்பெயர் விளங்குமாறு இந்த கெபியை இவ்விடத்தில் நிறுவினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எந்தவித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும். வாள், தண்டனை, கொள்ளை, பஞ்சம் இவ்வாறு எத்தகைய கொடிய நோய் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த திருத்தலத்தின் முன் வேண்டும் பொழுது அதை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த அந்தோனியாரின் சுரூபத்தின் முன் நாம் கேட்கும் அனைத்தையும் இறைவன் அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக நமக்கு கற்றுத் தருவார் என்பதை இறை வார்த்தை தெளிவுபடுத்துகின்றது. நாம் அந்தோனியாரை கையில் ஒரு குழந்தையுடன் பார்க்கின்றோம். எல்லா இடங்களிலும் அந்தோனியார் இவ்வாறு தான் இருப்பார். அந்தோனியார் கையில் ஒரு குழந்தை இறை வார்த்தையில் இருக்கும். இது அந்தோனியாருக்கு கிடைத்த அதிக பெரிய வரம். இது எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், குழந்தை இயேசு என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய வாழ்வில் வர வேண்டுமானால் நான் இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். அந்தோனியார் இந்த இறைவார்த்தை வாழ்வாக்கினார், போதித்தார். இறைவார்த்தை மூலமாகவே எல்லா புதுமைகளையும் செய்தார். அதன் பயனாகத்தான் குழந்தை கையில் வந்தது. நீங்கள் உங்களது குடும்பத்தில் பாருங்கள், ஒரு குழந்தை யாரிடம் செல்லும்? புதிதாக பார்க்கும் எந்த நபரிடம் எந்த குழந்தையும் செல்லாது. யார் அவர்களுக்கு நன்றாக தெரியுமோ, யார் அவர்களை நன்றாக அன்பு செய்கின்றார்களோ அவர்களிடம் மட்டும்தான் செல்லும். குழந்தை இயேசு அந்தோனியாரிடம் வந்தார். அப்படியானால் அந்தோனியார் குழந்தை இயேசுவார் விரும்பிய வாழ்க்கை வாழ்ந்தார். அத்தகைய வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும். ஆகவே இத்தகைய இந்த பின்னணியில் அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக கூறுகின்றேன். நாம் ஏற்கனவே மன்றாட்டு மாலையில் அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். 1195ஆம் ஆண்டு மார்ட்டின் தெரேசா என்பவருக்கு 3வது மகனாக பிறந்தார். ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம், ஆகவே பக்தியில் வளர்ந்த ஒரு குடும்பம். ஆகவே பெற்றோரின் பக்தியை பார்த்து இவர் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வளர்ந்தார். 1710ஆம் ஆண்டு நான் குருவாக வேண்டும். பெரிய அந்தோனியாரின் வாழ்க்கையை பார்த்து மிக சிறந்த தவ வாழ்க்கை புரிய வேண்டும் என ஆர்வம் கொண்டு அகுஸ்தினா சபையில் சேர்கின்றார். அந்த நேரத்தில் சபையில் சேர்ந்தவுடன் அவர் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை சரியான முறையில் பயின்றார். இறையியல், விவிலியம் முதுமையாக புலமை பெற்றார். அதன் பயனாக 1720ஆம் ஆண்டு குருவாக தூய்மைப்படுத்தப்பட்டார். 1721ஆம் ஆண்டு அவருடைய வாழ்வில் ஒரு தாக்கம், அதாவது கோயிபிரா என்ற இடத்திற்கு போர்த்துகீசிய மன்னன் 5
பிரான்சிஸ்கன் சபை துறவிகளை மொரோக்கோ நாட்டிலிருந்து இயேசுவுக்காக மலைசாட்சியாக இறந்த 5 துறவிகளின் உடலை கொய்ப்ரா என்ற இடத்திற்கு கொண்டு வருகிறார். அதை பார்த்து அந்தோனியாருக்கு தானும் அந்த மொரோக்கோவுக்கு செல்ல வேண்டும் என ஆசை கொண்டு அனுமதி பெற்று மொரோக்கோ செல்கின்றார். 1721. ஆனால் மொரோக்கோ சென்ற அந்தோனியார் மறைபணி புரியவில்லை, மறை போதனை புரியவில்லை, மறை சாட்சியாக இறக்கவில்லை. காரணம், அந்த சூழ்நிலை இவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடல் வியாதியினால் மீண்டுமாக கொய்ம்புரா அனுப்பப்படுகின்றார். ஆகவே இவர் அங்கு தோல்வியுறுகின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது மொரோக்கோ நாட்டிலிருந்து வந்த இவர் தனது இல்லத்தில் துறவற மடத்தில் எல்லா எளிய சிறிய வேலைகளை செய்து வந்தார். டேபிள் துடைப்பது, சமைப்பது, விருந்தினர்களை உபசரிப்பது, இது போன்ற சிறிய சிறிய வேலைகளை இவர் செய்து வந்தார். இந்நேரத்தில் தான் 1722 ஆண்டில் அவரது 2வது அழைத்தல் அவரை தூண்டியது. அது போது என்ற இடத்தில் ஒரு குறிப்பிட்ட 3 சபையை சார்ந்த நபர்கள் குழுக்களாக அருள்பொழிவு செய்யப்பட்ட இடம். சாமிநாத சபை, அகுஸ்தினா சபை, பிரான்சிஸ்கன் சபை, 3 சபையை சார்ந்த துறவிகள் குழுக்களாக அருள்பொழிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட விழாவிற்கு மறையுரை கொடுக்க வேண்டிய குருவானவர் அன்று வரவில்லை. ஆகவே அங்கே ஒரே குழப்பம். எல்லா சபையினரிடம் போதிக்க மறையுரை ஆற்ற பணிக்கப்படுகிறது. சாமிநாத சபை குருக்கள் மறுத்துவிட்டார்கள். அதேபோல் அகுஸ்டினா சபை குருக்கள் மறுத்துவிட்டார்கள். இறுதியாக பிரான்சிஸ்கன் சபை குருக்கள். இவருக்கு இங்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை, பணிக்கப்பட்டது. பிரான்சிஸ்கன் சபையின் உயர் தலைவர் எழுந்து நின்று ஒரு ஓரத்திலிருந்து அந்தோனியாரை காட்டி, இவர் இன்று போதிப்பார், பணிக்கப்பட்டது. உடனடியாக அந்தோனியார் வந்தார், போதித்தார். ஆயர்கள், சபை உயர் தலைவர்கள், குருக்கள் எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்ன போதனை! இவருடைய போதனை இந்நாள் வரை நாம் எங்கே பார்க்காமல் இருந்தோம். ஆச்சரியமாக பார்த்தார்கள். இவருடைய போதனை அன்று துவங்கியது. அன்று துவங்கிய போதனை வளர்ந்து வளர்ந்து அவருடைய போதனையை கேட்பதற்கு 30,000 மக்கள், அந்த காலத்தில் 30,000 மக்கள் ஓரிடத்தில் அவருடைய மறை செய்தியை கேட்க குழுமினார்கள். காரணம், அவருக்கு உள்ள 2வது இறை அழைத்தல், இறை வார்த்தையை மக்களுக்கு போதித்தல். இது நடந்தது 1722. உடனடியாக இவருடைய போதனை பற்றி போப்பாண்டவருக்கு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. 1724 ஆண்டு இவர் பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்கு இறையியல் வகுப்பெடுக்க அழைக்கப்படுகின்றார். இவருடைய இந்த போதனை மூலமாக போப்பாண்டவர் கவரப்படுகின்றார். கவர்ந்து இவரை 1726 ஆண்டு அந்த சபையை உயர் தலைவராக உயர்த்துகின்றார். உயர்த்திய பின்பு பதுவாவில் இவருடைய போதனை நீண்டு கொண்டே செல்கின்றது. அப்பொழுது இவர் தன்னுடைய ஞாயிறு மறை போதனைகளை புத்தகமாக எழுதுகின்றார். அந்த புத்தகம் எல்லா இடங்களுக்கும் பரவப்படுகின்றது. அந்த புத்தகத்தை பார்த்த திருத்தந்தை 1727 ஆண்டு ஒரு சிறப்பு சலுகையை நமது அந்தோனியாருக்கு கொடுக்கின்றார். அந்த சிறப்பு சலுகை என்னவெனில், நீர் இந்த நாட்டில் எந்த இடத்திற்கும் சென்று போதிக்கலாம். உமது பிரான்சிஸ்கன் சபையில் இருந்து உமக்கு விலக்கு கொடுக்கின்றேன். நீர் என் நேரத்திலும் எங்கு சென்றும் எதையும் போதிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார். அந்த ஆணை என்னவெனில், நீர் உம்முடைய மறை போதனைகளை எல்லா நாட்களுக்கும் மறை போதனை புக்காக வெளியிட வேண்டும். அதை நீ செய்தாக வேண்டும் என பாப்பாண்டவர் இவருக்கு கட்டளையிடுகின்றார். பாப்பாண்டவரின் கட்டளைக்கு இணங்கி இவர் தன்னுடைய போதனைகளை எழுதுவதற்காக மீண்டுமாக தவ வாழ்க்கைக்கு செல்கின்றார். காட்டிற்கு சென்று தனியாக தவம் செய்கின்றார். ஊருக்கு வந்து
மறை போதனைகளை போதிக்கின்றார். இந்நேரத்தில் பல பல புதுமைகள் தினமும் புதுமைகளாக ஆற்றிக்கொண்டே செல்கின்றார். இவ்வாறு இவருடைய வாழ்க்கை 1930 வரை செல்கின்றது. 1930ஆம் ஆண்டு இவருடைய அந்த எழுத்துப்பணி, பாப்பாண்டவரின் வேண்டுகோளின்படி இவர் எழுதிய எழுத்துப்பணி ஜூலை மாதம் 29ஆம் ஆண்டு 9ஆம் தேதியோடு நிறைவு பெறுகின்றது. அவர் அந்நாள் வரை ஜூலை 29ஆம் தேதி, அதாவது பவுல் பேதுருவின் திருவிழா, அதுவரை தன்னுடைய மறை போதனைகளை புத்தகமாக எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஒலி, பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதல், ஒரே ஒற்றை வார்த்தை, உன்னுடைய நாட்கள் கணிக்கப்பட்டு விட்டன, உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. இது 1930. உடனடியாக அந்தோனியார் தன்னுடைய எழுத்து பணியை முடித்துவிட்டு இன்னும் அதிகமான இடங்களுக்கு நான் போதிக்க வேண்டும் என தனது போதனையை மீண்டுமாக வலுப்படுத்துகின்றார். இறுதியில் அர்சலா என்ற ஒரு இடத்தில் தவத்தின் பயனாக இவருடைய மறை போதனையின் உளைச்சலின் காரணமாக தனது உயிரை விடுகின்றார். 1931 இறந்த பின்பும் இவருடைய புதுமைகள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. ஆகவே இவர் என்று இறந்தாரோ அன்று இவர் வாழ்ந்த பதுவை மாநகரில் கோவிலின் மணி, இவர் பிறந்த லிஸ்பன் நகரில் கோவிலின் மணி தானாக ஒலித்தது. இவர் என்று இறந்தாரோ அன்று அந்த துறவிகள் எண்ணினார்கள், இவருடைய இறப்பை நாம் அறிவித்தோமானால் மக்கள் கூடிவிடுவார்கள். ஆகவே இப்பொழுது இவருடைய இறப்பை நாம் அறிவிக்க வேண்டாம், எல்லாம் தயார் செய்துவிட்டு அறிவிக்கலாம் என்று அந்த துறவிகள் முடிவெடுத்தார்கள். ஆனால் அவர் இறந்த அந்த கணத்தில் லிஸ்பன் மாநகரிலும் பதுவை மாநகரிலும் கோவில் மணி தானாக ஒலித்தது. ஏன் ஒலித்தது என்று தெரியவில்லை. எல்லா மக்களும் ஓடி வருகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவரின் ஆவி இதை போன்ற சிறுவர்களின் வாயில் வழியாக தூய அந்தோனியார் இறந்து விட்டார் என பதுவை மாநகரில் சிறுவர்கள் மூலமாக ஆண்டவர் மக்களுக்கு தெரியப்படுத்தினார். இதன் பின் இவர் இறந்த பின் பல புதுமைகள் வத்திக்கானுக்கு பறந்தது. இறந்த ஒரே ஒரு வருடத்தில் 11வது மாதத்தில் இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். எந்த புனிதருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இறந்த ஒரே ஒரு வருடத்தில் எந்த ஒரு மறுப்புமின்றி எந்த ஒரு எதிர்ப்புமின்றி இவரை புனிதராக உயர்த்தினார்கள். 1946ஆம் ஆண்டு இவருடைய நாக்கு அழியாமல் இருப்பதை 36 ஆண்டுகள் கழித்து பார்த்தார்கள். அதை மீண்டுமாக இன்றும் நாம் அதை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது அவருடைய சிறிய வாழ்க்கை வரலாறு. இந்த வாழ்க்கை வரலாறில் பல புதுமைகள். நான் அவரின் புதுமைகளின் பக்கம் செல்லவில்லை. காரணம், இவருடைய புதுமையை பற்றி பேசினால் நாம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேசலாம். பற்பல புதுமைகள். இவருடைய வாழ்க்கையில் என்னை கவர்ந்த 3 போதனைகள். இந்த அளவிற்கு ஏன் இவரை நாம் வணங்க வேண்டும்? எல்லா புனிதர்களும் இருந்தார்கள், ஏன் இவருக்கு மட்டும் இந்த உயரிய மதிப்பு? அன்னை மரிக்கு அடுத்த இடம் அந்தோனியார் என்று கூறுவார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அன்னை மரியா இயேசுவை தாண்டி புனிதர் அந்தோனியார் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த இடம். ஏன்? இவருடைய வாழ்க்கையில் என்னை கவர்ந்த 3 படிப்பினை. முதலாவது, இவர் தப்பலைகளுக்கு சவுக்கடி கொடுத்தவர். அதாவது ஹேமர் ஆஃப் ஹெரட்டிக்ஸ் என்று கூறுவார்கள். யாரெல்லாம் இறைவனின் வார்த்தைக்கு எதிராக செல்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய போதனையின் மூலமாக சவுக்கடியாக திகழ்ந்தவர். அதற்கு தான் நாம் அனைவரும் அறிந்த ஒரு புதுமை, கழுதை நற்கொடை நாதருக்கு வணங்கியது. அதை நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு புதுமை. கழுதை நற்கொடை நாதருக்கு வணங்கியது. அந்த காலம் இயேசு நற்கொடை இல்லை என்ற தப்பறையான கொள்கை வளர்ந்த காலம் அது. ஆகவே புனித அந்தோனியார் அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அவரும் பல போதனைகள் மூலம் முயற்சி செய்ய பார்க்கின்றார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக ஒரு போட்டியாகத்தான் அதை நடத்துகின்றார். கழுதைக்கு உணவு கொடுக்காமல் பட்டினியாக கழுதை இருக்க வைத்து நற்கொடை நாதர் உயர்த்தி காட்டும் பொழுது கழுதை வணங்கியது. இது தப்பறைகளுக்கு எதிராக அவர் அடித்த ஒரு சவுக்கு அடி. இரண்டாவது, இவர் அற்புதங்களுக்கு சொந்தமானவர். எத்தகைய அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள்! இவர் தபால்காரராக இருந்தார், இவர் வழக்கறிஞராக இருந்தார், இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். இவர் பல்வேறு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எல்லா உணவுகளையும் கொடுத்தார்.
இவர் இறந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வினை கொடுத்தார். இதை போன்று இன்னும் ஏதோ எத்தனையோ புதுமைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஏன் நடக்கின்றது? எல்லாவற்றிற்கும் மேலாக மூன்றாவதாக நாம் காணாமல் போன பொருட்களுக்கு பாதுகாவலராக இவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களை, காணாமல் போன பொருட்கள் அல்ல, இழந்து போன அனைத்தையுமே இவர் மீட்டு கொண்டு வருவதாக இருக்கின்றார். இதற்குள்ள வரலாற்று பின்னணி நாம் அனைவருமே தெரியும். ஏன் இவர் பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால், இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. இவர் தன்னுடைய இளம் துறவிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இவர், நான் கூறியது போல, தன்னுடைய போதனைகளை எழுதி வைத்திருந்தார், திருப்பாடல்களை எழுதி வைத்திருந்தார். அந்த புத்தகத்தை ஒரு இளம் துறவி எடுத்து சென்று விட்டார். காரணம், அந்த துறவி அந்த சபையை விட்டு போக வேண்டும், துறவர வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தோடு இருந்தார். அந்நேரத்தில் அந்தோனியாருக்கு தெரியாமல் அந்த புத்தகத்தை எடுத்து விட்டார். அப்பொழுது அந்தோனியார் வந்து பார்க்கும் பொழுது அந்த புக் அங்கு இல்லை. அவருக்கும் ஆச்சரியம், அவருக்கும் அதிர்ச்சி. உடனடியாக அவர் ஆண்டவரிடம் மன்றாடினார். காரணம், அந்த புத்தகத்தில் தான் திருப்பாடல்களின் விளக்க உரை, அந்த புத்தகங்களின் மூலமாகத்தான் இறை வாக்குகளை மக்களுக்கும் துறவிகளுக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்தோனியார் மன்றாடினார். அவருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு அந்த நவதுறவி அதே நேரத்தில் அந்தோனியரிடம் நேரடியாக அந்த புத்தகத்தை கொடுத்தாராம். அன்று அவர் காணாமல் போனது அந்த ஒரு புத்தகம் அல்ல, மாறாக அவருடைய ஆன்மீகம், அந்த மாணவனின் ஆன்மீகம், அந்த மாணவன். ஆகவே அந்தோனியாரின் ஜபத்தின் பயனாக அந்த ஆன்மீகம் கண்டெடுக்கப்பட்டது, அந்த மாணவன் கண்டெடுக்கப்பட்டான். அதன் பின்னணியில் தான் இன்றும் அவரை காணாமல் போனவர்களுக்கு பாதுகாவலராக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் நமக்கு எதை கற்றுத் தருகின்றன என்பதற்குரியவர்களை, முதலாவது மொரோக்கோ நாட்டிற்கு சென்றார். அங்கு அவருடைய எண்ணம் நிறைவேறவில்லை. இது எதை குறிக்கிறது என்றால், கடவுள் ஒருவருக்கு ஒரு திட்டம் வகுத்திருக்கின்றார். அந்த திட்டத்திற்கு ஏற்ப அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டம் சரியில்லை என்றால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் அந்தோனியாரை மலைசாட்சியாக மொரோக்கோ நகரில் இறக்க விடவில்லை. அவரை மீண்டுமாக எங்கு கொண்டு வருவதற்காக அங்கு அந்தோனியாருக்கு நோயினை அனுப்பினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்வில், உங்களுடைய வாழ்வில் ஏதோ ஆண்டவரின் திட்டம் என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது படிப்பினை, ஆண்டவர் எனக்கென ஒரு திட்டத்தை வகுத்துள்ளார். அதைத்தான் நான் முதலில் கூறுவேன். உங்களது திட்டங்கள் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். ஆகவே அந்தோனியார் அந்த திட்டத்தை உணர்ந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, ஆண்டவரின் திட்டத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும்? கடவுள் நாம் இருக்கின்ற அந்த இடத்திலே நம்மை உயர்த்துவார். அந்தோனியார் சாதாரண சமையற்காரராக இருந்தார். அந்த சமையற்காரரை இன்று இந்த உலகம் முழுவதும் பாராட்டும் விதமாக உயர்த்தி இருக்கின்றார். காரணம், அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய சிறிய வேலைகளை ஆண்டவரின் வேலைகளாக ஏற்று அதை செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் வீட்டில் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய சிறிய வேலைகளும் நம்மை புனிதத்தில் வளர்க்கும். ஆகவே நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு வீணான கவலைகள் வேண்டாம், எதிர்கால பயம் வேண்டாம். ஆண்டவர் உன்னை நீ இருக்கின்ற இடத்தில் உயர்த்துவார். எந்த அளவிற்கு உயர்த்துவார் என்றால், யோவான் 14:4 இவ்வாறு கூறப்பட்டிருக்கும், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் என்னை காட்டிலும் புதுமைகள் செய்வார்கள். ஏன், என்னை விட பெரிய புதுமைகள் செய்வார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்தோனியார் இன்றும் அத்தகைய புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். பேதுரு எப்பொழுது நடந்து சென்றாரோ அவருடைய நிழல் பட்டால் போதும் நான் குணமடைவேன் என மக்கள் காத்திருந்தார்கள். பவுல் பயன்படுத்திய கர்ச்சிப் மக்கள் புதுமை பெற்றார்கள். அதேபோல் அந்தோனியார் தங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே புதுமைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது நாம் இறைவனின் திட்டத்தை உணர்கிறோமோ, எப்பொழுது நாம் இறைவனோடு பயணிக்கின்றோமோ, அப்பொழுது இறைவன் நம்மை உயர்த்துவார். அந்தோனியார் ஒரே ஒரு நிகழ்ச்சியுடன் முடிக்கின்றேன். அந்தோனியார் சீட்டு என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்தோனியாரின் சீட்டு, அந்த சீட்டிற்கு ஒரு
வரலாறு உண்டு. அதை நாம் அந்தோனியார் கட்டு என்றும் கூறுவோம். அந்த வரலாறு என்னவெனில், ஒரு இளம்பெண் போர்த்துகல் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார். போர்த்துகல் நாட்டில் தேஜூஸ் என்ற ஒரு நதி உண்டு. அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு எண்ணம், நான் இந்த நதியில் விழுந்து இறந்தேன் என்றால் நான் ஆண்டவரிடம் செல்வேன். அடிக்கடி இந்த எண்ணம் அந்த இளம்பெண்ணுக்கு வந்தது. நான் தேஜூஸ் என்ற நதியில் விழுந்து இறந்தால் நான் நேரடியாக ஆண்டவரிடம் செல்வேன்.